இருக்கவங்க எல்லாருக்குமே இவங்க சாக போற தேதி முன்னாடி அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வருது. அந்த எஸ்எம்எஸ் அவங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு டைம் கவுண்டுமே ஸ்டார்ட் ஆயிருது. சோ அப்ப ஒரு வயசானவர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னும் 10 செகண்ட் தான் காமிக்குது. அப்ப கரெக்டா ஒரு லாரி வந்து ஒரு ஆக்சிடென்ட்மே பண்ணிருது. ஒரு லேடி வீட்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ்ல அதை பத்தி சொல்லவும் இவங்களும் அவங்க மொபைல் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு 2 மினிட்ஸ் தான் காமிக்குது. சோ உடனே அந்த லேடி அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் கேஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா கபோர்டு மேல இருக்க டின்ன உள்ள தள்ளி வைக்கலான்னு போகும்போது அந்த கபோர்டு அவங்க மேல விழுந்து அவங்க ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. இப்ப இந்த பக்கம் இன்னொருத்த நானும் நிறைய நாள் வாழ போறேன்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இதே மாதிரி இன்னொருத்த இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக மாடியில இருந்து கீழே குதிக்கிறான். அப்ப கீழே இருந்த வேற ஒருத்த மேல குதிச்சு அவன் இறந்து போயிடுறான். இவன் தப்பிச்சிடறான். ஒரு வீட்டுல ஒரு அம்மா பையனும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மொபைலுக்கு மெசேஜ் வரவும் அந்த அம்மா எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க பையனை விடவே இவங்க முன்னாடியே இறந்து போற மாதிரி போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த பையனுக்கு மூளை வளர்ச்சி கம்மிங்கிறனால தான் போனதுக்கு அப்புறம் அந்த பையனை யார் பாத்துப்பாங்கன்னு கவலையாவே இருக்காங்க. சோ இப்ப இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த தலகணி எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிலேயே வச்சு அமுக்குறாங்க. ஆனா அந்த பையன் அதுக்குள்ள எந்திரிச்சிடறான். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.